அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர் சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்ம இஃப்தர் ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வெஜ் மயோ ரோல். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த பரோட்டா பூரி எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம பிசைஞ்சு வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம மாவை நல்லா சூப்பராக இந்த மாதிரி அந்த பவுலில் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அந்த மாவு மேலே ஆயில் போட்டு அது இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிளாத்து இல்லைனா ஒரு பிளேட் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். அண்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி அதை இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ சாஃப்டாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக அந்த மாவை ஆக்கிடணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அந்த பெரிய மாவை குட்டி குட்டி குட்டியான பால்ஸ், அதாவது ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம குட்டி குட்டியான ரவுண்ட் பால்ஸ் மேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரோல் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் அண்ட் அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், அதாவது டொமேட்டோ சாஸ், அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் க்ரீன் சில்லி சாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது கூடவே உங்ககிட்ட சீசனிங் ஆரிகானோ இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீட்சா சீசனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பீட்டர் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளுடைய சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சு அந்த பேனில் கொஞ்சமாக ஆயிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆன வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட இருக்கோ, நம்ம பசங்க எதெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ ரொம்ப அவசரமாக எல்லாத்தையுமே போட வேண்டாம். ஸோ ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஹாஃப் டொமேட்டோ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோ கூடவே கார்ன் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஐ மீன் அதை பீல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே நம்மளுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணி இதை இப்போ நம்ம நல்லா சாட்டே பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டை போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது வேகட்டும். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் திருப்பியும் அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா இதை திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாஸ், அந்த சாஸில் இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த வெஜிடபிளில் சாட்டே பண்ணதை இப்போ நம்ம இந்த சாஸ்க்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சாஸும் இந்த வெஜிடபிள்ஸும் தான் நம்மளோட வெஜ் ரோல்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். சீஸ் அது கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் இல்லை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி சீஸை கிரேட் பண்ணி நம்ம இந்த ஸ்டஃபிங் கூட நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச மாவை தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டில் நம்ம கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய மாவை இந்த மாதிரி இதில் வச்சு இது மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கையாலேயே ப்ரெஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்கினதுக்கப்புறமா நம்ம ரோலிங் பின் வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துடலாம். ஓகே, நம்ம ஓரளவுக்கு அதை ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி அதை சென்டராக நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணி அதை அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லேருந்து வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கார்னர்ஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே நல்லா தான் சீல் ஆகும். இல்லை நம்ம ஆயிலில் போட்டோடனே ஒரு வேளை ஓப்பன் ஆச்சு, நம்ம சீஸெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இந்த மாதிரி குட்டி பவுலில் இந்த மாதிரி மைதா அண்ட் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி ஒரு கம் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணி வச்சிடலாம்.
ஓகே. இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து ரோல் வேண்டாம், நான் வந்து சர்க்கிளில் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஷேப்பில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து சும்மா 2 மட்டும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோடது. நம்மளது ரெடி பண்ணியாச்சு. முடிஞ்சால் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஹாஃப் அளவுக்கு நம்மளோட ரோல் வந்து உள்ளே முங்கினா போதும். ஸோ அந்தளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் வந்து நம்ம வெந்துச்சு அப்படின்னா போதும். ஓகே, ஒரு சைடில் 3 மினிட்ஸ் அண்ட் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்மளது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. அண்ட் சைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ஹீட் ஆகுதா, லைக் நல்லா வேகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஆயில் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆயில் எடுக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டிஷ்யூவில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆயில் எல்லாமே வந்து டிஷ்யூ பேப்பரில் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்சு வச்சதை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் சூப்பராக நம்மளோட வெஜ் மயோ ரோல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டிப்பாக வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைனா மயோனைஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் குட்டீஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரியான நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.